ஏகப்பட்ட தலைவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. காமராஜர் இருந்திருக்காங்க, முத்துராமலிங்க தேவர் இருந்திருக்காங்க, இந்திரா காந்தி இருந்திருக்காங்க, டாக்டர் அம்பேத்கர் இருந்திருக்காரு, எம்ஜிஆர் இருந்திருக்காரு, அண்ணாதுரை இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் பார்த்தா நியூமராலஜியில பேர் வச்சுக்கிட்டா இவ்வளவு பெரிய ஆளா இல்லையே! அவங்கெல்லாம் எதார்த்தமா பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அதுக்கு காரணம் எண்ணும் எழுத்தும் கண் எனத் தகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நாம ஒரு பத்திரிக்கையை பார்க்கறதுனால கூட, அத எழுத்துக்கள்ல அது வடிவமைச்சிருக்கு. அந்த பத்திரிக்கை இன்றைய தேதியில வருது அப்படின்னு 10/6/2026ல வருதுன்னு வச்சுக்கிருவோம். அப்ப அந்த 10/6/2026 அப்படின்னா, அது எண்கள். அன்றைய செய்திகள் பூரா படிக்கிறது பார்த்தீங்கன்னா, அது எழுத்துக்கள். அதனால இந்த எண்ணும், எழுத்தும் இணைந்தால் தான் வாழ்க்கையில உயர்வு பெற முடியும். அதனால தான் ஒரு மனிதனுடைய பெயர் அது எழுத்துக்கள்ல இருக்கு. அவனுடைய டேட் ஆஃப் பர்த் எண்கள்ல இருக்கு. ஒரு மனிதனை ஒருத்தர் மிகப்பெரிய பிரபலமாவே இருக்கட்டுமே, அவராக இருந்தாலும் கூட, அவருடைய நெத்தியில அவர் பேர் எழுதி ஒட்டிக்கிறதில்ல. அவருக்குன்னு ஒரு வெறும் பேப்பர், ஒரு ஐடி இருக்கு. அத காமிச்சா தான் அவர் எந்த இடத்துலயும் செல்லுபடியாகுது. அதனால எண்ணும், எழுத்தும் பின்னி பிணைந்த ஒன்றாகும். பெயர் மாற்றம் அப்படின்றது அவசியம் தானா? அது தேவை அப்படின்றவர்களுக்கு அது நிச்சயமாக அவசியம். ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்னா, அதை சரிப்படுத்துறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதனால அது அவசியமாகுது. உடம்புக்கே முடியாம நல்லாவே இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அது அவசியம் இல்லை. சரி, இப்ப அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகப்பட்ட தலைவர்கள் அந்த காலத்தில இருந்திருக்காங்க. காமராஜர் இருந்திருக்காங்க, முத்துராமலிங்க தேவர் இருந்திருக்காங்க, இந்திரா காந்தி இருந்திருக்காங்க, டாக்டர் அம்பேத்கர் இருந்திருக்காரு, எம்ஜிஆர் இருந்திருக்காரு, அண்ணாதுரை இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் பார்த்தா நியூமராலஜியில பேர் வச்சுக்கிட்டா இவ்வளவு பெரிய ஆளா இல்லையே! அவங்கெல்லாம் எதார்த்தமா பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அதுக்கு காரணம் அவர்கள் பெயர் எண். இப்ப காமராஜ் அப்படின்னா 14 1, 4, 5. அப்ப அந்த ஆற்றல் மிகுந்த அந்த காஸ்மிக் எனர்ஜியினுடைய எண் அவர்களை உயர்த்துது. எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு கூட்டி பார்த்தா நம்பர் 41, 5. அப்ப அவரு பெரிய ஆளா தானே வருவாரு. அதனால அந்த பெயருக்கும், அந்த எண்ணுக்கும் சம்மந்தப்பட்டிருந்தால் இயற்கையாகவே பெரிய ஆள் ஆயிருவாங்க. சரி, இயற்கையா பெரிய ஆள் ஆகாதவன் என்ன பண்ணலாம்? அத செயற்கையா பெரிய ஆள் ஆக வைக்கிறது தான் இந்த நியூமராலஜி அப்படின்ற ஒரு உன்னதமான கலை. அதாவது ஏயிலிருந்து இசட் முடிய 26 எழுத்துக்கள் இருக்கு. ஒரு எழுத்த உருவிட்டா கூட ஒரு சென்டென்ஸ் அமைக்க முடியாது. அதனால எல்லா எழுத்துக்களும் கண்டிப்பாக எல்லா எண்களுக்குள்ளேயும் உட்படுத்தி தான் அந்த எழுத்துக்களும், எண்களும் இருக்கு. அதனால 2ம் இணைந்தே இருந்தால் தான் அதனுடைய சக்தியை பெற முடியும். இப்ப இந்த காலகட்டத்திலயும் சரி, அந்த காலகட்டத்திலும் சரி, அது ஒரு பெயர் வைக்கும் போல அது அழகா இருக்கணும். ரொம்ப சிறப்பா அவங்க வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு நினைச்சு தான் வைப்பாங்க. இப்ப அப்படி வைத்த பெயர்கள் எல்லாம் பெரிய ஆளா வந்துட்டாங்களா? வாழ்க்கையில உயர்ந்துட்டாங்களா? பொருளாதாரத்தில உயர்ந்துட்டாங்களா? இல்ல மக்கள் மத்தியில ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டாங்களா? அப்படின்னா இல்ல. ரொம்ப ரேர். அதாவது எதார்த்தமா பெயர் வச்சு அது பெரிய ஆள் ஆகுறதுன்றது ரொம்ப ரேரா இருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இப்ப 3ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்கார். அவருக்கு ஒரு அருமையான நம்பர். அதாவது இப்ப வீட்டுக்கு வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய கொஞ்சம் வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த பேர் வைங்க, இந்த பேர் இந்த நம்பர்ல வைங்க, அந்த நம்பர்ல வைங்க அப்படின்னா ம ம பெற்றோர்கள குழப்புறது உண்டு. அவங்க நெனச்சுட்டு, அவங்களும் சரி வச்சுர்றாரு. இப்ப 3ஆம் தேதி பிறந்த ஒரு குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு ஒருத்தர் சொல்றாரு, அவரு ஊர் பெரியவரு, அவங்களுக்கு ரொம்ப ஃபேமிலிக்கு வேண்டியவங்க. சொல்றாரு, "நீங்க இந்த குழந்தைக்கு 6ஆம் எண்ல பேர் வச்சா ரொம்ப சிறப்பா வரும். பொண்ணும் பொருளும் குவிச்சிரும். பெரிய ஆளா வந்துரும். ஒரு ஹீரோ லெவல்ல வந்துரும்." அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அந்த பெற்றோர்களும் பாருங்க, 24 அப்படின்ற 2 4ம் கலந்த 6ஆம் எண்ல வச்சுடுறாங்க. அந்த குழந்தை வளர்ந்து வருது. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 2, 3 வயது ஆனவுடனே அதுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம வருது. அப்படியே வளர்ந்து 1ஆம் வகுப்பு சேரும் போல, அந்த வகுப்புல விட முடியாத அளவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுருச்சு. அதுக்கு காரணம் இந்த 3ஆம் எண்ணில் பிறந்த குழந்தைக்கு 6ஆம் எண்ணில பெயர் வச்சது தான். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு 40 சைஸ் சட்டை சேரும்னு வச்சுக்கங்களேன். அந்த 40 சைஸ் சேர்ந்தா தான் அவருக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுவே 44 சைஸ் போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? ஒரு இப்ப இந்த பேனா இருக்கு. இந்த பேனாவுக்கு இந்த மூடியில மூடுனா தான் இது கரெக்ட்டா மூடும். இதே இது இன்னொரு
பேனா வேறு ஏதாவது பிராண்டு பேனா மூடணும்னா அது கீழே விழுந்துடும். அது மாதிரி தான் அந்த பெயரினுடைய எழுத்துக்கள், எண்கள். அந்த பெயர் வைக்கிற விதமும் அதுதான். பெயர் வைக்கும் போல மிகச்சரியாக பார்த்து வைக்கணும்னு சொல்லிட்டோம். அது ஒரு நல்ல விற்பனர்கிட்ட, அதாவது நியூமராலஜி நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்து வைக்கிறது தான் பெட்ரு. தனக்கு தானே வைக்க வேணாம். இப்போ உடம்புக்கு முடியலைன்னா தனக்கு தானே ஊசி போட்டுக்கிறது, மாத்திரை வாங்கி போடுறது, அது ஒரு சிலருக்கு கரெக்டாக இருக்கும். சாதாரண விஷயமா இருக்கும். ஒரு சிலருக்கு அசாதாரண விஷயமா இருக்கும். அதனால் கண்டிப்பாக யார்கிட்டையாவது அதை பார்த்து தான் பண்ணணும். இப்போ ஒருத்தர் பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட பெயரில் இருக்குது. இவர் சர்டிஃபிகேட்டில் ஒரு பெயர், வீட்டில் ஒரு பெயர். அதாவது ஷார்ட்டாக இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் இருந்துச்சுன்னா எம்ஜிஆர்னு நம்ம அதை கூப்பிட்றோம். சரி, இது எம்ஜிஆருக்கு பவரா அல்லது எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பவரா அப்படின்னா, எம்ஜி ராமச்சந்திரனுக்கு உள்ள பவர் தான் அந்த எம்ஜிஆர்ன்ற அந்த 3 எழுத்துக்கும் பவர் கொடுக்குது. அந்த அந்த 3 எழுத்தில் எந்த பவரும் இல்லை. அது வந்து அவருக்கு டேஞ்சரான நம்பர் அது. ஏன்னா எம்ஜிஆர்னு கூட்டி பார்த்தா நம்பர் 9. இவர் 17ஆம் தேதி பிறந்தவர். எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னா 41ஆம் நம்பர், 5ஆம் எண். அந்த 5ஆம் எண்ணுன்றது காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தியுடைய எண். அதுக்குத்தான் இவ்வளவு புகழ் வாய்ந்தவராக அவர் வந்திருக்கார். அதனால் சர்டிஃபிகேட்டில் என்ன பெயர் இருக்கோ, கவர்மெண்ட் என்ன ஐடியில் பெயர் கொடுத்துருக்கோ, அதற்கு மட்டுமே அதனுடைய ஆற்றல் வந்துக்கிட்டு இருக்கும். நிக் நேம் எல்லாம் சும்மா நம்மளாக சொல்லிக்கிற வேண்டியதான். அதாவது இருக்கிற 1 முதல் 31 தேதிகளில் பிறந்திருக்காங்க. 31 தேதியில் பிறந்தாலும் கூட அதை நம்ம சிங்கிள் டிஜிட்டாக 1 to 9க்குள்ளே அடக்கி அந்த நம்பரை நம்ம வெளிப்பாடு செய்கிறோம். இப்போ 5ஆம் எண் அப்படின்றது சற்று சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அது பிரபஞ்ச சக்தியுடைய அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து அதிகம். ரொம்ப மெத்த படித்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த 14ஆம் தேதி பிறந்தவங்க, 5ஆம் தேதி பிறந்தவங்க, 23ஆம் தேதி பிறந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக அறிவாளிகள். மற்றவர்கள்லாம் அறிவாளி இல்லையா? எல்லாரும் அறிவாளி தான். ஐக்யூன்னு சொல்கிற அந்த விஷயம் வந்து இவர்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதனால் இவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமாக பேசுவாங்க, வெளிப்பாடு பண்ணுவாங்க. அதனால் இந்த 5ஆம் எண் அற்புதமான எண் தான். 5ஆம் எண் எதற்கு வைக்கலாம்? ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கு வைக்கலாம், ஒரு தொழில் துவங்க போகையில் அதுக்கு வைக்கலாம், வேறு குழந்தைக்கு பேர் வைக்கலாம், ஒரு நிறுவனத்துக்கு பேர் வைக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய 5ஆம் எண்ணில் திருமணம் நடந்தால் நிச்சயமாக அது வந்து அந்த திருமணத்தை நடந்த திருமணம் ஏதேனும் ஒரு தடையை ஏற்படுத்தும் கண்டிப்பாக. அதற்கு காரணம் 5ஆம் எண் பரபரப்பான எண். எதையாவது அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம்? ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வச்சா இன்னொரு இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கலாம். ஒரு கார் வாங்கினா இன்னொரு காரை வாங்கலாம். ஒரு வீடு வாங்கினா 5ஆம் எண்ணில் இன்னொரு வீடு வாங்கலாம். அப்படி எல்லாமே நல்லது. ஒரு திருமணம் பண்ணால் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணையில் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணணும் அப்படின்னா அடுத்த வீட்டில் விடுவாங்களா? அதனால் அந்த 5, 14, 23 தேதிகள் நிச்சயமாக திருமணம் செய்யக்கூடாது. அப்படி திருமணம் செய்திருந்தால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பயப்படாதீங்க. அப்படி செய்திருந்தால் அதற்கும் ஒரு மாற்று ஏற்பாடு உண்டு. வேறு பொண்ணை கட்டுறதில்ல, அந்த பொண்ணே தான். அந்த பொண்ணு கண்டினியூ ஆகணும் அப்படின்றதுக்கு அதுக்கும் விஷயங்கள் உண்டு. இதை விரிவாக மற்றொரு எபிசோடில் கவனிப்போம்.